வணக்கம்டா புள்ள. எம்கேஆர் மருதமணி பயல்கடா கொடூரமா. யாரா அது ராப்பிச்சக்கார மாதிரி? வாத்தலைவா வாத்தலைவா. வாத்தலை வாத்தலை வாத்தலை. தலைவா தேர்தல நின்று இருக்காரு தலைவா. என்ன வந்தோடனே எதனா தொட்டு கும்பிட்ட? இல்ல மாடு 70 லிட்டர் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தா லேசா கசிவு அடிக்கும் போல. எனக்கு ஒரு 2 லிட்டர் வாங்கி கொடுனேன். இலை டான்ஸை போட சொன்னா மாட்டை கொண்டு வந்து உன்னைய பப்புனை போட சொன்னா பைத்தியத்தை போட. ஐயோ அண்ணே வந்தோடனே மண்டி போட்டுச்சு. அடிய சட்டி வரல. இல்ல இப்ப நீ தானே மேடையில சொன்ன ஜட்டி சைஸுக்கு கிடைக்காதுன்னு. இந்த தீபாவளிக்கு நீ வாங்கி கொடுக்குற ஜட்டி தான்டா எனக்கு தீபாவளி ட்ரெஸ். அக்கா வணக்கம்க்கா. என்ன போட்டுட்டு அக்கா நக்கான்ட்டு ஏன் நான் உனக்கு எம்புட்டு முகரைய பாரு முகரைய வாடாங்கிட்ட. ஏய் உன்ட்ட நான் என்ன செஞ்சாலும் உனக்கு எறும்பு கடிச்ச மாதிரி தான். மரியாதையை கெடுத்து போடுவோம்டா. ஒழுக்கமா பேசு ராதா. நீக்குறக்காரன் நாளைக்கு வர சொல்றேன். நீக்குறக்காரன் வந்து நக்குவா. நீ முதல்ல நக்கு. என்னால முடியாது. நாக்கு பெண்டுக்கா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னே. இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? இந்த அவரை கலைச்சிட்டு பாரு. ஐயா தம்பி சார் போய்ப்பா. நீ கொஞ்ச நேரம் பெணையிறியா? நான் போயிட்டு வரேன். பெணையிற மாதிரி தான் குறுகுறுன்னு பாக்குறாப்ல. தலை காளி முண்டைய டான்ஸா போட்டுருக்கா மயிறு மகன். வாடா லூசு முண்டை மயிறு மகனே. யாரா மயிறு மகங்கற மானகடே. நிப்பாட்ட பேச்ச. நிப்பாட்ட முடியாது. என்ன முடியாதா? அப்புறம் எதுக்கு செவால தின்ன? தாங்கி பெருசு நிப்பாட்ட. ஓர கட்ட போடுங்க. நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாதுக்கா. என்னது? உனக்கெல்லாம் நான் ஏமாத்திரம். அப்ப அவனை கூப்பிடு. அவன் முடியாதுக்கா. அவனால முடியாதா? அவன் லேசா நீ காலை தூக்குனா கோமால விழுவான். என்ன 70 கிலோங்கறிய காலு? எப்ப நீ என் காலை பார்த்த? ஏய் இவ ஒரு தொட போதும்டா. ஒரு வீட்டு பால் காய்ச்ச முடிச்சு போலாம். தெரியுது இல்ல அந்த பயம் புடுக்கு இருக்குன்னு உனக்கு. தலக்கா வேப்பங்கட்ட பலகா மாதிரி மயிர்மயன். என்ன நோய் மயிறு மகங்கற? ஆண்டி ஆண்டி அங்கிள் அங்கிள். உங்க புருஷன் வீட்டுல இருக்காரா? என் புருஷன் நீ பேசுற பேச்சில இருந்தாலும் மயக்கம் போட்டு படுத்து கிடக்குறாப்ல. அவனால முடியாமத்தே நாடத்துக்கு விட்டுருக்கான்டா. ஒரே பாரு. அப்ப ஒன்னால முடியல நீ ஊர்ல விடுவியா? ஏ உனக்கு என்னக்கா நாங்கெல்லாம் வந்து இது ஒன்னா விளக்க மாத்த குத்துற மாதிரி தெரியுது இல்ல. அப்ப என்ன இதுக்கு பேசுற? ஏன் நீ சேச்சி பேய வந்து வரேன். போட வெங்காய பையல முடியாதவன் போய் முண்டுக்கிட்டு சாவு. ஆனா நீ பேயிற மூத்தரம் என்னை கொண்டு வர. ஏன்னா எம்கேஆர் எதுலையாவது அடிபட்டு செத்தானா வரலாறுல எழுதலாம். அப்ப இதுல அடிபட்டு சாவு. ஆனா எம்கேஆர் மடுவுலதான் அடிபட்டு செத்தானா அந்த உலகம். நீ மடுவை யாரா பிடிக்கிற? வந்ததுல இருந்து குண்டியை தான் பிடிச்சி நிக்கிற. விஜி உனக்கு அதுல வாட வரலையா? விஜி ஒரு அளவுக்கு தான் என் ஆம்பளை சிங்கம் ஒத்துக்கும். என்ன பண்ணுவ? பண்ணு நல்ல ஆம்பளை பண்ணு. என்ன ஒரு அளவுங்கற என்னடா பண்ணுவ? இன்னைக்கு வாரலி என்னடா பண்ணுவ? ஏய் என்னடி ஓவரா? ஏய் என்னடி பண்ணு? ஏய் பெருத்த அவமானம்னே. இருடா மயிர்மேனே. நாடகமா இல்ல பிட்டு படமானது இல்லையா? அதெல்லாம் எனக்கும் தெரியல. ஓடி வாடின்னு பேசுற. என்னடா பண்ணுவ? ஏய் நீ என்ன பண்ணுவ? தமிழ்நாட்டிலே ஆம்பளைய லேசா நினைக்காத. கொஞ்சம் சோர்ந்துட்டாலே தண்ணியை போட்டு அடிப்பேன். சரி என்னைய பழி வாங்கினது இந்த அரைப்பட்டி ஊருக்காரங்க வாவேன். எந்த தண்டிடா ஒரு பக்கம் சிமுண்டு மூடைய 70 நாளைக்கு திங்கலாமடா. கரையா வைக்காது. என்னத்தை அதே இன்னைக்கு என்னத்தை நான் ஓட்ட போறேன். ஆனா காலக்கில் உழப்புனானா முட்டை போத்து ரெடி போறோம். நல்லா இருக்கு. நீங்க 4 பேர் வந்து ஒரு காப்போடு போடுறீங்களா? ஐயா அவங்களுக்கு நீர் காய்ச்சல் வந்துருச்சு. புதுக்கோட்டை சந்தையில புதுக்கோட்டை சந்தையில ஏன்னா மருதமணியை பழி வாங்கணும்னா இத்த தண்டி பொம்பளை எடுத்தேன் ஓடுங்கிற. இன்னைக்கு அவர் வியாபாரம் வந்து அவர் தவுவா இருந்தா வாடி மாடு இன்னைக்கு புடி மாடு. இன்னைக்கு அவனை இன்னையோட அவன் நீர்மாலைக்கு நான் போல. டான்ஸுக்கார பிள்ளை நெஞ்சோட கட்டி பிடிச்சி உதடல முத்தம் கொடுக்கறது. எங்க என்ன கொடுக்க சொல்லு இன்னைக்கு மருதமணிய. இல்லத்தா இன்னைக்கு லைன் திருப்பி பேசி வரலங்க. மருதமணி இன்னைக்கு என் நெஞ்ச பிடிக்க சொல்லி என் உதடோட ஒரு முத்தம் கொடுக்க சொல்லு. இவ காளி முண்டியாத்தான் இருப்பா அவளையாடா. அண்ணே அந்த சீன் எப்பனே வரும்? அந்த சீன் வந்து நீ செத்தாகும் போது வரும் பொத்து. புதுக்கோட்டை சந்தைக்குள்ள புதுக்கோட்டை சந்தைக்குள்ள பொழுது சாய வந்த புள்ள பொழுது சாய வந்த புள்ளே உடலங்க வாங்கி தாரே என் அத்தை மகளே உடலங்க வாங்கி தாரே. உடலங்க வாங்கி தாரே ஏ அத்தை புள்ளே உடலங்க வாங்கி தாரே. வணக்கம்டா புள்ளே. எம்கேஆர் மருதமணி பயல்கடா கொடூரமா. யாரா அது ராப்பிச்சக்கார மாதிரி?
என்ன தலையில முளைச்சிருக்கு? ஐயா ஏதாவது சாப்பிடுறது கொடுங்கய்யா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, காலையிட்டு சீம்பால் வாங்கிட்டு போறியா? ஐயா சாப்பாடு இல்லைன்னா பால் இருந்தாலும் கொடுங்க. சீம்பால் கூட வராது, பல்ல வச்சு இழுத்து பாரு. ஐயா ஒரு 100 பால் கூட வராது ஐயா. முடிஞ்சா இழுத்து பாருங்க, கறந்தா கறவை மாடு வரும். ஐயா லாரியில டாப்ல இறக்கிறீங்களா? எதுல வேணாலும் இறக்கிறேன் ஐயா. மச்சான் மச்சான் வாங்க மச்சான். ஐயா என்னங்க? அக்காவை கண்கலங்காம பாத்துங்க மச்சான். ஆமாங்களா? அம்மா இன்னைக்கு அக்கா அக்கா செம்புல அடிக்கும் போது அவன் மரக்கா கவந்துடாமக்கா. தலைவா அக்கா மச்சான ஒன்றும் செய்யாதீங்க அக்கா, இன்னைக்கு தான் அனாதையா சாக போறேன். ஐயா ஐயோ மேடம் நோ மடு, அந்த உண்ணியை டச் பண்ணாதீங்க. ஐயா இந்த வண்டியை வச்சு எப்படியா ஓட்டுறீங்க? நான் இன்னைக்கு தான் பார்க்க வந்தேன், எனக்கு ரேட்டு கட்டலை. ரேட்டு கட்டலையா? அது செகண்ட் கீரில் இடிக்குதுங்கய்யா. அம்மா 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 ஏய் அம்மா அம்மா அம்மாண்ணா வாயை பிடிச்சிக்கு. அம்மா மச்சான் எங்க அக்கா மச்சான், உங்களுக்கு 100 ரூபாய் நகையோட கட்டித்தாரேன் அக்கா. ஐயா இந்த சொல்லுவீங்களே எப்படியாவது ஒன்னே ஒரு பிச்சைக்காரனுக்காக கட்டி கொடுக்க சொல்லுவீங்களே, அது கட்டி தரீங்களா? ஐயா எனக்கு வேணாம் ஐயா, நான் பிச்சை எடுத்து கூட கஞ்சி கொடுத்து. அப்ப என்ன இதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட ஏதாவது வாங்கி. என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் உனக்கு தர மாட்டேன். அடுத்த பிச்சைக்காரன் கூட போடுவேன், உனக்கு கண்ணுல கூட காட்ட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல மாடு சாணி ஓடுதல் அள்ளிட்டு போங்க. அது 5 மணிக்கு தான் வரும். ஐயா சாணி ஓட்டாலும் இந்த தட்டு கொள்ளாதியா. மம்மி டாடி ஆகா மேடையா ஆடுது என்ன? ஐயோ தலைவனை சாச்சு விட்டாங்களே தலைவா. இளவட்டவா என்னடா என்ன ஓவரா பேசுற? கொடுத்து செவரொட்டி கூப்பிடவன கூப்பிடவன. ஐயா நான் போயிட்டு வரேங்கய்யா. ஐயா பயம் இருக்கணும். ஐயா என்னடா? ஐயா ராதா சாப்பிடு சாப்பிடு. நான் ஐயா வேணாம் எதுக்கு சாப்பிடு. ஏய் நீ எலும்பு கிளம்ப முறிச்சு போறாடி, அவன் பாவம். என்னண்ணே அண்ணன் மண்டி போடுது? ஆம்பளை சிங்கம் காலில் விழவ கூடாது. ஐயா நான் ஆம்பளை திங்கமும் இல்ல கரடியும் இல்ல. ஏய் ஒரு ஆம்பளையா பிறந்துக்கிட்டு ஒரு ஆம்பளை பொட்டச்சி காலில் விழுகலாமாடா? ஐயா ஐயா நீங்க என்ன என்னடா என்ன தலைவா ஏய் ஒரு நாளைக்கு உனக்கு குண்டி அடி அவடு அடுக்க போகுது, பாத்துட்டு இரு. ஒரு ஆம்பளை ஐயா. எனக்கு அக்கா நீங்க மச்சேன். ஒன்னா தம்பியடா ஐயா ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க, நான் போய் கிளம்புறேன். என்ன? நான் உயிர் மேல ஆசை இருக்கு, எனக்கு கொஞ்ச நாள் வாழணும். நீங்க சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட ஆப்பிள் பழம் கட்டா நீங்க பெரிய பலாப்பழத்தையும் கொடுக்குறீங்க, நம்மளால சாப்பிட முடியாது. முடிஞ்சா பண்ணு. கொட்டையை எடுத்து வச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன் சாப்பிடுங்க ப்ரோ. மருதமணி இன்னைக்கு நீ பண்ணலன்னு வச்சுக்கா, இன்னைக்கு நீ கார்ல ஏற நான் மத்தே மாதிரி நான் அப்புறம் என்னத்துக்கு வசனம் பேசலாம்? எம்கேஆர் எதுக்கு வசனம் பேசலாம்? இவரு பெரிய காளை மாடா ஜெர்சி மாடை வந்து பொளப்பாராம். ஆத்தா நான் ஏதாவது பேசுனா? நான் எதுவும் பேசல. அப்புறம் எதுக்கு 2 பேரும் பேசுறீங்க? ஐயோ நான் பேசவே ஆத்தா. ஏய் மருதமணி தாவுடா தாவு. என்னன்னே நடக்குதுங்க? ஆசையா இருக்கு, போனா மாடு பாயமுன்னு பயமா இருக்கு. ஏய் இவரு தள்ளிட்டு போன்னு நினைக்கிறாரு. பொத்துக்கிட்டு போகுது பாரு. ஐயா நீங்களும் மாடு பிடிக்கணும் தள்ளிட்டு போன்னு நினைக்கிறாரு, ஆனா மாடு குத்தாத மாடா பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாடு பலியா பாய். கறவை மாடு 1 காளை மாடு 2 அர்ச்சனைக்கு பைசே அர்ச்சகார ஆளு சுகமாகி அந்த போடு நேரம் அர்ச்சன பிணவாசி போல போறையே. அட முண்டை கொச்சக்கேத்த கட்டி வச்சிருக்காங்கடா, போடா. கண்ணங்கத்த மீனும் வாங்கி வச்சு மீனும் வாங்கியா காரத்தோட சமைச்சு வச்சேன், புள்ள சமைச்சு வச்சேன். கொதிக்குது கொதிக்குது,
குக்கர்ல கொதிக்குது தொடிக்குது கொடிக்குது குக்கர்ல கொதிக்குது போடு ஓட காடு ஓடப்பா காடு உள்ள ஒளிஞ்சு நீக்கும் கொய்யா காடு ஓடு கண்ணங்கத்த மீன் வாங்கி வந்துட்டான்டா என் தலைவன். ஐயா நீ காலையில கார்ல வர்றதுக்குள்ள நெஞ்சலும் முறிவடல. எனக்கு ஒரு 50 ரூபா நான் கிளம்பிட்டேன்யா. தொட்டு பாரு குத்தமில்ல தொட்டு பாரு மருதமணி பிதிக்கி உன் வாய்க்கு ராஜ ராஜ பாளைய வெண்ணாவல் நாடு நேதாஜி நண்பர்கள் சார்பாக MKR ரசிகர்கள் சார்பாக 101 உடனே அங்க ஜூம் பண்ணுவியே. என்னடா புருஷன் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டேன். என்ன ப்ரோ மாடை புடிச்சா தண்ணியில இறங்கியாச்சு மாடை புடிச்சாச்சு. அப்ப உள்ள போயிட்டு மூடு மாடை இப்ப விட்டா குத்துனா குத்துனா. ஏய் பொறுமையா ஏய் தயவு செய்து மாட்டு தும்முள்ள பொறுமையா இறங்கியா. ஐயா மாடு போட முடியாதியா. கயிறுக்கார மாடு கயிறு போடுறா கயிறு போடுறா. ஏலே கயிறு போடுறதுக்கு கொம்பு கிட்ட நிக்கிறீங்க ப்ரோ. கொஞ்சம் அட்டஜாயிங்க. என்ன காளை மாடு பசு மாடு தாவர மாதிரியா இருக்கு. இது காளை மாடு பாரு கறவை மாடு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. ஐயா இன்னும் தான் செத்தாலும் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருவியா. மாடு தண்ணி மாடவே அடைஞ்சிட்டேன்னு ஒரு பேர் காலையில பேப்பர்ல போடுப்பா. போடு சொல்றேன் வீடியோல போடுப்பா. எப்படி பெரிய குத்து மாடு புதுக்கோட்டை திருச்சி மாடை புடிச்சிருக்கேன். மருதங்குடி ஐயனாரு மருதங்குடி ஐயனாரு கலுங்கும் பொட்டல் இல்ல வராரு பொடு தனனா 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 தந்தானா ஏ தனனா 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 தந்தானா ஏ தனனா 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 தந்தானா ஓடு தனனா 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 தந்தானா ஏ தனனா 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 தந்தானா. நீயா கூட வர்ற? நீயாண்டா கூட வர்ற? நீ மாடு மாடு மாடுகள் பிடிக்கிறவன் நீ கூட வராது. நீங்க செய்யுங்க. அவர் மாடு ஒன்னே பார்த்தாலும் பாயும் கோளாறு இருந்துக்க. நான் இன்னைக்கு பக்கத்திலே வர மாட்டேன். ஏன் டெத் இந்த பாடி. நீங்க செய்யுங்க மருதமணி. அப்ப என்னை கொல்றதுக்கு நீ சதித்திட்டம் பண்றியா? மறைமுகம் ஆத்தோர ஏறுபுடிச்சு தன்னானே நானே நான் அழகு ஜம்பா வித வதச்சு இல்லேலோ அதோர ஏற்படுத்தி தன்னானே நானே நான் அழகு சம்பா விதவதச்சை லேலேலோ. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி நல்லா நல்லா போடு. குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. என்ன தலைவா? ஏன் ஏன் நாடுமா நீ ஆடுற? அதாவது என் கூட சேர்ந்து நீ ஆடுறீங்க ரொம்ப பெருமை தலைவா. விஜய் கொஞ்சம் மெதுவா ஆடுங்க. ஏங்க மேடையை சாச்சி விட்டு போயிடாதேடி. மெதுவா வா. சரி இனிமே மெதுவா ஆடு. மங்கு மகன் எனக்கு பயந்து கிடக்குறா. மெதுவா ஆடுங்கடா. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி. ஐயா நாடகத்தை 2 நாள் கழிச்சு மாத்தி வைப்போம்யா. இவங்க அனாதையா கொண்டு வருவாங்க. டேய் உலகம் முட்டை அண்ணா எனக்கு பயந்து வருதுனே. நீங்க பாடுங்க. குத்துராண்டி 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 மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. வாடா வா கேசரி வாங்கி தரேன் வா. வாடா வா சீரகம் சோம்பு வாங்கி தரேன் வா. மருதமணி மருதமணி உன்னை காணாமல் நான் ஏது உன்னை எண்ணாத நாள் ஏது உமையே என்னது சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நனத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சேன் நனத்தி அடிதான் அடி.
அப்பா சொன்னார், லாடம் கட்டின மாட்டுக்கிட்ட பக்கத்து போகாது. அப்புறம் என்னை மட்டும் போகணும்னு தள்ளி விடுறா. மாடு 2 ஈத்தின்னு இருக்கு, 10,000 சரி வராது, 7 ரூபாய்னா வாங்கு. ஐயா என்னங்க அதான் என்னங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான். சரி இன்னொரு பிள்ளை இருந்தா. கிட்னி உனக்கு தெரியாதுடா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அஹோ ஜிவாங்க நாற்களி அச்சா அச்சா பத்தகிளி அம்மாடி ஆத்தாடி முன்னாலுதான் நேத்து ராத்திரி இன்னைக்கு ராத்திரி அம்மா. ஆஹா ஆஹா ஆஹா. கட்டின் கேமரா கட்டின். ஐயோ எல்லா பேத்தையும் கிளப்பி விட்டானே வீட்டுக்கு நாசமா. டைரக்டர் ஏன் டைரக்டர் டாக்க டிகிரி நிப்பாட்டிட்டீங்க? நல்லா தானே இருந்துச்சு. என்னங்க ஷார்ட் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இது சென்னையாக்கிற சுச்சுவேஷன் ப்ரோ. கொஞ்சம் நேரத்தில் இந்த சரிச்சி மாடாச்சு காசு இந்த ஓனையா காளிவனத்தை. ஹலோ ஹலோ ஷார்ட் கண்டினியூ. டைரக்டர் ஆ கேமரா ஒர்க் ஆன் பண்ணுங்க. நல்ல ஷாட்டை கெடுத்துட்டாங்கப்பா. ஜே வெற்றிவேல் மாதவன் ஆட்டோ ஸ்ரீ நாடியம்மன் ஆட்டோ நிலையம் வடகாடு முக்கம் ஆலங்குடி சார்பாக 101. நன்றி புத்திரர்களா. ஐயோ கையை தட்டால் போட்டு போடு வா. எதன்னா நீ தாமரப்பூ புள்ள தள்ளாடும் வண்டியில என்னடா பண்றீங்க? அண்ணே எனக்கு எத்தனை மாத்திரனே போட்ட? இன்னைக்கு 2 மாத்திரடா. ஏய் உன்னை தாண்டி லவாடி முண்டை. நான் தாண்டி ஓனரு. ஓனர் தான் இது யாரும் இல்லைன்றது. ஓனர் நான் தான் வண்டி டிரைவர். என்னடி செல்லம் வேணும்? பால் சாப்பிடுறியாடி? ஏனாட்டா எனக்கு வயிறு முட்டி போயிரும். கொஞ்சோண்டு சாப்பிடு. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு செமிக்காத. என்ன குண்டிய சொறியிற? கொஞ்ச நேரம் ஏலே எச்சி ஒழுகுதே. எச்சி தொட எச்சி தொட. ஏய் கீரை முண்டை கீழே இறங்கு. சோபால உட்கார்ந்துக்க மாதிரி உட்கார்ந்துருக்க. ஏய் உன் புருஷன் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அட ஐயோ இன்னும் 3 நிமிஷம். வந்துருச்சா? 2 வந்துருச்சா? இன்னும் 2 நிமிஷம். வந்துருச்சா? இன்னும் 1 நிமிஷம். வருதா? இன்னும் கொஞ்சம். நினைஞ்சிச்சா? அப்பாடா. போடா முண்டை நரம்பு தெளிச்சு முண்டை. நீ போறாம இல்லன்னு சொல்ற. இதுக்கு மட்டும் சம்பளத்தில் 2000 பிடிச்சிருக்கேன். ஏன்னா மேலே கொண்டக்கோட்டில் ஏறி மொங்கு வெட்டாத ஒன்று தான்டா. நம்ம ஏறினதுக்கு கொண்டாடையா? நீ கொஞ்ச நேரம் உட்காரு. ஏய் ராட்டினத்தை எழுத்துட்டு வாடா. ஆளாளுக்கு ஏறி சுற்றி விட்டு போ. கடைசியில் என்னை மாமாவாளாக்க வச்சியாடா. நீ உள்ள வாடா. தகரத்தை பிடிச்சி உன்னை வெட்டாம மாட்டேன். மயிர் சொல்லாதீங்க. நான் உங்களை கோடி ரூபா சம்பளம் இதுல பெருமையாப்படுறேன். நீங்க தான் ஓனரு. போட மயிர் மேலே. இங்கே வாடி மயிர் மலை. உன் வயசு என்ன அவன் வயசு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா மயிர் மாவளங்கிற? என்னடா யார கூட்ட? என்ன வயசு உனக்கு? இப்பதான் 16 வயசா? இதுல வயசு பார்க்க முடியாது தம்பி. வண்டி போன வருஷம் எடுத்த வண்டியா இருக்கும். டிரைவர் 90 வயசா இருக்கும். அவன் ஓட்டுனா தெரித்த வண்டி. ஐயோ வண்டி நீங்க நல்லா பேசுங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டுனா தெரித்த பேசணும். நல்லா பேசுங்க. நல்லா ஓட்டுறேன். அவனை எதிர்த்து பேசுங்க. எதிர்த்து நின்னுங்க. நான் நக்குறேன் உங்களுக்கு. திருச்சி விச்சிதான். திருச்சி விச்சி கிளம்புதா? கிளம்பணும். ஐயோ தலைவனுக்கு வெறி கூட்டு போச்சு. மைக்கு தொங்கி போச்சு. ஏய் நீ சட்டை கழட்டி வீட்டுக்கு போங்கப்பா. சரி வராது. ஏய் சட்டையை கழட்டு மேடையை கழட்டு. இந்த விழா கமிட்டி கூட வாங்கப்பா. இங்கே ஒரு மாதிரியா நோக்கமாட்டாங்க. ஜெய் ஆத்தி மேடையை ஆடுதுனே. WWE சாம்பியன்ஷிப்
ரீமிக்ஸ் ஸ்டுடியோ. இருங்கடா அண்ணா. ஏய் அனகுண்டா படத்துல நடந்த மாதிரி என்னடா வண்டிய? வா இருடா. மேடை கழட்டு. மைக் செட்ட கழட்டு. சொல்றேன். ஏ வா. மருதமணி போவா. நீங்க மைத்தட்ட கழட்டு, நீ பாவடை கழட்டு. இந்த அவுக்குற அந்த நானா மாட்டேங்கற இந்த கழட்டு. இன்னைக்கு லவ் பண்ற டைம். சாப்பிட்ட செவ்வாழை முந்திரி பருப்பு வேலை பார்க்கணும். ஏய் ஓ மருதமணி போவா. ஆமா ஒரு டோக்கன் கொடுத்தாதே உனக்கு வெளியே வரும் மயிர்மேனே. நான் தான்டா எல்லாமே இன்சார்ஜ். உனக்கு சம்பளம் கொடுக்குறாரா? இங்கே வாடி குந்தாணி மலை. என்னங்க உனக்கு காசு கொடுக்குறாரு? நீங்க தான் காசு கொடுத்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே காடை சொருகிட்டு இருக்கியாவே. இனிமே நீங்க கூப்பிட்டா நான் உடனே வந்துருவேன். கூப்பிடுங்க தம்பி. ஓனரே மட்டக்கம்ப பொழந்துக்கிட்டு 2 அரை விட்டுருவேன் மயிர்மனை. மட்டகம் பொளக்காதுங்க. செவ்வறு பொளந்தா மட்டகம் தேய்க்கலாம். நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும். வண்டியும் 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா விட்டு நீங்க தான் வண்டி வாங்கணும். வண்டி ஓட்டுற டிரைவருக்கும் 10 லட்ச ரூபா நீங்க தான் தரணும். ராஜா பிரதர்ஸ் பிரேம் பிரியர் 1848 ஏக்கர். ஏய் என்னடா அது சரக்கு வாங்கிட்டு சொல்றியா? அவர் இப்பதான் அடிச்சுட்டு வந்திருக்காரு. வெற்றி ஏதா பேக்கரி சார்பாக 101 நன்றி. இந்த டெய்லி உனக்கு 100 ஓன் அடிப்பேன் இல்லை, அதுக்கு 100 ரூபா தர்றேன். மாங்கோட்டை உரிமையா சென்ற இடமெல்லாம் அன்பு தம்பி மாங்கொட்டை உரிமை அவர்கள் எனக்கு அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி அறிந்த வணக்கம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் சுற்றி இருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் தம்பி ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்து எனக்கு பெருமைப்படுத்திய எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் தம்பி யூடியூப் எடுக்கும் தம்பி சார்பாகவும் நன்றி வணக்கம். தொடர்ந்து எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் அந்த மக்களுக்காக நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயுள் உள்ள வரை இந்த உதவி சூத்தியம்பட்டி கிராமத்தார் மட்டும் கிடையாது. எத்தனை பேர் எனக்கு உதவி செய்தார்களோ அதையெல்லாம் திருப்பி செய்யாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் செய்த தர்மம் அத்தனையும் அத்தனை தமிழர்களுக்கும் தொடர்ந்து நன்கொடை வழங்கி கொண்டிருக்கின்ற கலவம் சூத்தியம்பட்டி என் அன்பு உறவுகள் 1001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கு நன்றி. பேசா இருக்குப்பா, சார்பு வைங்கப்பா. ஐயோ அண்ணே தொண்டை தண்ணி வத்த நீ கத்துற இங்க பாருனே. அமுல் டப்பா ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை? டேய் ஒரு அளவு தான்டா, நான் தான்டா எல்லாமே. இங்கே வாடி போப்பா மருதமணி. ஏய் அவன்கிட்ட கேட்குற செவரோட்டில் ஏற்றி புரியும் மயிர்மலை. வா தம்பி தூரம் மூடிக்கிட்டு இருங்க. ஆமா அவன் இங்கே கட்டி பிடிக்கிறது உனக்கு அப்படியே பேங்கில் 7 லட்ச ரூபா ஏறிறான். உடனே புகு தாங்க முடியல. மருதமணி அண்ணே என்ன கசக்குற? கடைசியில் யூடியூப்ல புரிஞ்சம் பார்த்துட்டு என்ன தானப்பா விரட்டி கற்றுக்க முடிய வெட்டுறானடா. இவன் செஞ்சு விட்டு போயிடறான் சூத்து ஊற்றி மயிர்மையன். இவ பாரு ஆளு நீர் யானை மாதிரி இருந்துட்டு போட்டுக்கிட்டு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தான் குடும்பத்து பொம்பளை தானடி ஆண்டி காண்டா கோழி முண்டை. ஏய் இங்கே வாடா கரெக்டாந்தி முண்டை. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது எப்படி ப்ரோ மிளகாத்தூள் கவட்டில் வட்டை மாதிரி நிற்கிறீங்க? குட் குட் குட். ஏய் அடி நீங்க தானே இப்ப குடும்பத்து பொம்பளையான்னு கேட்டீங்க, அப்புறம் எப்படி குடும்பத்து பொம்பளை வரும்? போவா. என்ன அவர் டோக்கன் போட்டாத்தேன் கிளி சீட் எடுக்கும் போலயே. அவருதான் நாடக புருஷன். இல்ல அவன் தான் அவனை புரிச்சேன். ஏன்னா நீ உறிஞ்ச ஊறி தெரியுது, ஆளு தேஞ்சிட்டானே. ஏ பச்சைக்கிளி செத்தாண்டா அது செவரக்கிளி. வாடா ரம்மி வாடா. ஏய் வாடான்னு சொன்னா வந்துடணும். மற்ற பொம்பளை மாதிரி உன்னை இழுக்க முடியாது. பொம்பளையான்னு கேட்டீங்க, குடும்ப பொம்பளை அடக்க ஒடுக்கமா தானே வருவாங்க. என்னையால உன்னை இழுக்க முடியாது. உன்னை இழுக்கிறதுக்கு அலறுகள் தேரலத்து மாதிரி வேகமா வரவா? மெதுவா. அந்த மாதிரி வேகமாவலாம் ஐயாடத்தை வந்து பிறகு அப்படி வேலை போயிட்டு போகாத. அதை தாங்க முடியாது. யாரு நீங்க தாங்கிடுவிய? காலை கொடுமாடா. இங்க வாடா. தம்பி என்னுடைய பயமப்பு ஆத்தி உங்க பழத்தை காட்டுங்க, உங்க பழத்தை காட்டுங்க, உங்க பழத்தை காட்டுங்க, உங்க பழத்தை காட்டுங்க. பழத்தை காமிக்க முடியாது. உங்க பழத்தை காட்டுங்க. ஆகா அண்ணே என்கிட்ட காட்டுன மாதிரி காட்டுங்க. நேத்து ராத்திரி செஞ்சோம்ல அந்த பழத்தை காட்டுங்க. அந்த பழத்தை ரைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் நிப்பாட்டுங்க. மருதமணி பழத்தை காட்ட போறாரு. அண்ணனுக்கு சுண்டலி விடைக்குதுனே. வா வா
களியாட்டமும் கூடிய கூட்டமும் கடலா கடலையா கேதுக்கு வாசிட்டாங்கடா. என்னாச்சு? மயிராச்சு இங்க வாடி. தம்பி சூம்பு அம்மா தள்ளி விட்டது சரி, அப்படி தவிர மேல விழுந்துடாத. அவ்வளவுதான், அப்புறம் நானும் நின்று போயிடும். அப்புறம் போறேன் ஆம்புலன்ஸ் தான் நீ தூக்கிட்டு போகணும் மதுரைக்கு. ஒத்திடுறா வாடிங்க. கடல்ல அலை நின்றாலும் உன் சேலை இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, அதைத்தானே உன்னால இழுக்க முடியும். வேற இடத்த இழுக்க போற நீங்க. வந்தமா போனமான்னு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் வக்கத்தேவன் கிடையாது. 7 நாளைக்கு உன் மடியிலே இருப்பேன். 7 நாளைக்கு இருந்துதான் தந்துட்டு போவாரு. 7 நாளைக்கு ஆமா வரத காப்பு கட்டுவாரு. காப்பு கட்டி வரும் ஒரே ஊருக்கெல்லாம் தெரியுற மாதிரி. நீ மாடியில் இருக்கும்போது நான் கீழே இருப்பேன். இடிஞ்சு போச்சுன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் நீ லேசா குனிவேன். அப்பதான் உன்னால செய்ய முடியும். ஏய் இப்போ பொம்பளே கிடையாது பாரு, ரெவடிப்பா. ஐயா என்னையால முடியாதுங்க, அங்கே வாங்க. இல்லையா நானு அம்மா மணிமேகலை வா. டேய் தள்ளி விடுறா. குடும்பத்துக்கு ஆகுமாடா? வாவான்னு கூப்பிட்டு ஒருத்தனும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதான் என்னையும் அந்த மாதிரில எதிர்பார்த்துறாதான். நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ எதிர்பார்க்கலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அங்கேதான் தானாத்த. நீ துணியை விடு. நான் பிடிக்கலாம் ப்ரோ, நீங்க மாலை கட்டி போடுவாங்க. முதல் உறவுக்கு நீ வந்தவனே பத்திய பொருதி நான் எதுல சொல்லுவேன்? பத்திய பொருதி இதுல தெரியுறா. போடா ஐயா போறாயா? அப்ப போக பண்ணானுவாங்க. ஐயா போறாயா? ஏலையா முதல்ல இருக்கலாம் பத்தி ஏண்டா வருதுற பொருது வாசனை திரைவங்கள். வாசனை திரைவங்களா? ஏய் வா. போமா. ஏய் விஜி ரொம்ப நடிக்காத. ஐயோ நடிக்கணும். சட்டார் நடிச்சு போறியா? கண்ணத்துல அடிப்பியா, எனக்கு குண்டில அடிக்கிற. கிண்ணத்துல அடிப்பேன், கண்ணத்துல அடிக்க முடியாது. உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்க அம்மா இதை விட ஒல்லியாத்தே இருப்பாங்க. எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அவங்க ஆத்தாட்ட நான் போயிருக்கேன்ல. பொண்ணு அங்க போகணும்டா, உனக்கு பொண்ணு தாயும் விடலையா? கடைசி வரைக்கும் அது முடியாது. சரி கால் வரைக்கும் அதுவும் முடியாது. தடை வரைக்கும். டேய் ஐயா மாடு சோழனா திங்குமா வைக்க திங்குமாயா? அத்தா உன்னை காலம் பூரா நான் வச்சு காக்கிறத விட என்னைய காப்பாத்திருவியா? நல்லா. ஆனா நம்ம வீட்டுக்கு எவனும் லோனு கட்டுறவெல்லாம் வரமாட்டேன், பயந்து ஓடிடுவேன். சிலிண்டர் ஓடுற வந்தான்னா எப்படி தெரியுமா காதலை செய்ய போறேன்? நம்ம காதல் மற்றவங்க மாதிரி கிடையாது. உன்னை கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நானும் கை விட மாட்டேன். விட மாட்டீங்க. இல்ல கையே விட மாட்டேன்னு சொன்னேன். கையில கூட நகமா இருக்கு. நான் தானே லவ் பண்றேன், நீ என்ன? நான் ஒன்றும் சொல்லல தம்பி, நான் வந்து ஓரமா ஒதுக்கிட்டு தம்பி. நீ நல்லா இருந்தா போதும் சாமி. நீ இதே நல்லா இருக்கு, நான் பாப்பா வந்து போய் ஏதாவது சாப்பிட்டு போய்க்கிருவேன். நீ நல்லா குடும்ப குட்டியோட நல்லா வரையில நல்லா இருக்கு. நான் அவளை நல்லா தேத்தி வைக்க நீ வந்து காப்போடு. நீ வண்டி வாங்கி வச்சா போதும். நீ 1 கோடி ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் ஓட்டுறது நான் தானே ஓட்ட போறேன். அதனால நான் கவலைப்பட மாட்டேன் தம்பி. நீ நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும். என்ன வண்டி எடுத்தாலும் நான் தான் ஓட்ட போறேன். நீ டாடா ஏசி எடுத்தாலும் நான் தான் ஓட்ட போறேன். லைலாண்ட் எடுத்தாலும் நான் தான் ஓட்ட போறேன். வண்டி சாவியை கொடுத்தா தானே? சாவி எனக்கு இருக்கு, நான் அப்படியே முன்ன தள்ளி எடுத்து ஓட்டுறது இல்லை. எப்படி தெரியுமா காதல்? அந்த காசவா சார் போய்ப்பா புதக்கன்றது சொன்னா கேட்க முடியல. சுரேஷ் ஆட்டோ ஸ்ரீ நாடியம்மன் ஆட்டோ நிலையம் வடகாடு முக்கம் ஆலங்குடி சார்பாக 3 தடவை சொல்லவும். ஐயா இது வரைக்கும் 100 கொடுத்து 50 தடவை சொல்லியிருக்கேன். கீரை முண்டை நொக்கா முண்டை இந்த விளம்பரத்துக்கு தான் சொல்றியா? போதுமையா இருந்துச்சு, போ எந்திச்சு போயா. எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா இப்ப கூட்டம் பூரா போயிரமுன்னு சொல்லமா
கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா நாடகம் முடியல பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை என்று அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு ஆலங்குடி ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா காதவால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா இறனது அன்பாலையா இறங்குனது நம்ம இறனது என புலானா இறங்குனது சோழ வந்தேன் பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா எப்போ உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா தம்பி அது என்னமா இருக்காங்க தம்பி மாங்காய் ப்ரோ மாங்காய் ப்ரோ வெற்றி ஏகா பேக்கரி மங்கா அதுக்கு தான் உன்னை படிக்க சொன்னேன் முதல்ல எனக்கு 100 ரூபாய் அன்போல் பிள்ளைங்க சொல்லி கொடுத்த மாதிரி சொல்ற நீ அறிவித்து விட பாக்குற சொல்லு ஏகா மங்காபுரம் மங்காபுரம் நொக்கா வெற்றி ஐயோ ஏகா பேக்கரி பரதமணி அவர்களுக்கு எனக்கு 100 ரூபாய் அன்போல் பழகிறார் குடும்பத்தாருக்கு நன்றி வணக்கம் உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு எப்படி ரக்கோலி கூவையில ரசானி ஆடையில தவிக்குது துடிக்குது தவிக்குது துடிக்குது ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 ரக்கோலி தூங்கையிலே ரசானி ஆடையில
வந்துருச்சுனே. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பாடாதா? ஐயோ மாத்திரை இப்பதானே வேலை செய்யுது. உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யு. புதுகை புகழ் ராஜேஷ் ஆடியோஸ் டிஜிட்டல் பவர்ஸ் திருமயம் ஏனம்பாடியா எடப்பாடியாப்பா ஏனப்பட்டி அவர்கள் எவ்வளவு பேரு லென்த்தில் சரியா ஆடியோஸ் பயிலுக எனக்கு 200 அன்பளிப்புகள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி அணிந்த வணக்கம்.